வணக்கம். நித்யசுபம் சார்பில் உங்கள் நிஷா. இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம். உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம், பெயர் பொருத்தம், ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது. வாங்கல் தலைப்பிற்கு செல்வோம். இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு சில புதிய பரிசுகளை தரப்போகிறது. நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்புகள் உண்டாகும். பயணம் உங்களை சோர்வடையச் செய்யும் மற்றும் சில உடல் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தலாம், ஆனால் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும், இது வாழ்க்கையில் முன்னேற உங்களை ஊக்குவிக்கும். சில மத வழிபாட்டு தலங்களுக்குச் செல்வது உங்களுக்கு மகிழ்ச்சியைத் தரும். சகோதரர்கள், சகோதரிகள் மற்றும் நண்பர்களுடன் பழகும் வாய்ப்பும் உண்டாகும். வெளியூர் பயணம் மேற்கொள்ளும் திட்டம் வெற்றிகரமாக அமையும். குடும்ப வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும். அதிகப்படியான காம எண்ணங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு உடல்நல பிரச்சினைகளை ஏற்படுத்தும். ராகு பகவான் மாதம் முழுவதும் 10ஆம் வீட்டில் இருப்பார் மற்றும் உங்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் உங்களுக்கு உதவுவார். உங்கள் வாழ்க்கையில் என்ன சவால்கள் வந்தாலும் உங்கள் வேலைப் பகுதியில் அந்த சவால்களை நீங்கள் எளிதாக தீர்க்க முடியும். இது உங்கள் செயல்திறனை மேம்படுத்தும் மற்றும் வேலையில் உங்கள் நிலையை பலப்படுத்தும். உங்கள் மீதும் மற்றும் வேலையின் மீதும் உங்கள் நம்பிக்கை அதிகரிக்கும். இதன் காரணமாக நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும் மற்றும் வேலையில் உங்கள் நிலை சாதகமாக இருக்கும். உங்கள் 5ஆம் வீட்டில் குரு பகவான் பார்வை காரணமாக அறிவைப் பெறுவதற்கான ஆசை உங்களுக்கு இயல்பாகவே எழும். அதற்காக நீங்கள் தொடர்ந்து பாடுபடுவீர்கள். இது உங்கள் கல்வியில் நல்ல முடிவுகளை அடைய உதவும். படிப்பில் கவனம் செலுத்துவீர்கள். புதிய விஷயங்களையும் புதிய பாடங்களையும் நன்கு புரிந்துகொள்வீர்கள். நீங்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிக் கொண்டிருந்தால் மாதத்தின் முதல் பாதி மிகவும் சாதகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியைத் தரும். 5வது, 3வது மற்றும் 7வது வீட்டில் குரு பகவானின் ஆசீர்வாதத்தால் உங்கள் வாழ்க்கை துணையின் ஆதரவைப் பெறுவீர்கள். உங்கள் சகோதர சகோதரிகளையும் அன்பான கண்களால் பார்ப்பீர்கள். அன்புக்குரியவர்களுடனான உங்கள் உறவுகள் மேம்படும், ஆனால் குடும்ப சூழ்நிலைகளில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும். குரு பகவான் 11வது வீட்டில் அமர்ந்து உங்களின் 5வது மற்றும் 7வது வீட்டை ஒன்றாக பார்ப்பதால் உங்கள் காதல் வாழ்க்கை நன்றாக இருக்கும். நீங்கள் உங்கள் காதலியை திருமணத்திற்கு முன்மொழியலாம். உங்கள் காதல் திருமணத்திற்கான வாய்ப்புகள் உள்ளன. இதற்கு நீங்கள் குடும்ப உறுப்பினர்களின் சம்மதத்தையும் பெறலாம். திருமணமானவர்கள் தங்கள் திருமண வாழ்க்கையில் தங்கள் துணையின் முழு ஆதரவைப் பெறுவார்கள். அவற்றின் மூலம் நிதி ஆதாயமும் அடையலாம். சமூகத்தில் உங்கள் நற்பெயர் அதிகரிக்கும் மற்றும் உங்கள் உறவு சுமூகமாக தொடரும். இருப்பினும் ஜாதகத்தின் 8ஆம் வீட்டில் சுக்கிரனுடன் செவ்வாய் இருப்பதால் நீங்கள் சில காலம் திருமணத்திற்கு புறம்பான உறவுகளை நோக்கி நகரலாம். செவ்வாய் மற்றும் சுக்கிரன் போன்ற கிரகங்கள் 8வது வீட்டில் தங்குவதால் நீங்கள் அதிகம் யோசிக்காத சில செலவுகளை உங்களுக்காக உருவாக்கும். இந்தச் செலவுகள் பரஸ்பர மகிழ்ச்சிக்காகவும் சில மறைவான விஷயங்களுக்காகவும் இருக்கலாம், ஆனால் இவை உங்கள் செலவுகளை அதிகரித்து உங்கள் நிதி நிலையில் அழுத்தத்தை ஏற்படுத்தும். மாதத் தொடக்கத்தில் 8ஆம் வீட்டில் செவ்வாய், சுக்கிரனும் 9ஆம் வீட்டில் சூரியன், சனி, புதனும் இருப்பது உடல் நலக்குறைவை ஏற்படுத்தும். ஏதேனும் பழைய பிரச்சனைகள் உங்கள் அன்றாட வழக்கத்தை பாதிக்கலாம் மற்றும் உங்கள் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். பரிகாரம்: புதன்கிழமைகளில் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்தை தவறாமல் பாராயணம் செய்ய வேண்டும்.